இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 16ஆம் தேதி தாயாம் திரு அவை ஹங்கரி தேசத்தினுடைய புனித எலிசபெத் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையானவர் வாழ்ந்தது திருச்சபையினுடைய வரலாற்றில் 13வது நூற்றாண்டுல. ஹங்கரி தேசத்தினுடைய இளவரசி ஜெர்மனி தேசத்தில் இருந்த குறுநில மன்னர் ஒருவருக்கு இவர் திருமணம் செய்து வைக்கப்படுகிறார். திருமணத்துல இறைவனுடைய ஆசீர்வாதமாக 3 குழந்தைகளுக்கு இவள் தாயாகிறாள். அன்புமிக்கவர்களே, அரசியாக இருந்தாலும் ஒழுக்க நெறியிலும் தாட்சியிலும் பிறரன்பு பணிகளும் சிறந்து விளங்கிய இந்த ஹங்கரி தேசத்தினுடைய புனித எலிசபெத் தன்னுடைய கணவனையும் அதே பக்தியிலும் அதே ஞானத்திலும் வளர்த்தெடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, திருமணமான 3 ஆண்டுகளில இவருடைய கணவர் கொல்லப்படுகிறார். அந்த கொலைக்கு பிறகு அரச பொறுப்பில் இருந்த இந்த ஹங்கரி தேசத்தினுடைய புனித எலிசபெத் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நேர்மையோடும் தெய்வ பயத்தோடும் இவர் செய்து முடித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். தான் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ஏழை எளியவர்களுக்கு உதவுகிற ஒரு பெண்ணாகவும், பல மருத்துவமனைகளை கட்டி எழுப்பிய ஒரு அரசியாகவும், ஏழை எளியவர்களுக்கான இருப்பிட வசதிகளை செய்து கொடுத்த ஒரு அரசியாகவும், உணவில்லாதவர்களுக்கு உணவிட்டு மகிழ்ந்த ஒரு அரசியாகவும் இவர் பார்க்கப்படுகிறார். இவருடைய உறவினர்களாலேயே பல நேரங்களில் இவர் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் கடவுள் மீது இருந்த நம்பிக்கையோடு தன்னுடைய இறை பணியை அவர் செய்தார். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய 3ஆம் சபையில சேர்ந்து ஒரு துறவற வாழ்வோடு அவர்களுக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். வாழ்க்கையினுடைய இறுதியில் அரண்மனையிலிருந்து உறவினர்களால் துரத்தப்பட்டாலும், மிகுந்த மனவேதனைக்கும் உடல் வேதனைக்கும் இவர் உட்படுத்தப்பட்டாலும், இறைவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கை இழக்காமல் ஏழ்மையுடனும் அதே நேரத்துல நம்பிக்கையுடனும் விசுவாசத்தோடும் வாழ்ந்து மரித்தார் என்று தான் இந்த புனிதையினுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். ஏழைகளின் ஊழியக்காரி என்று அழைக்கப்பட்ட இந்த புனித ஹங்கரி தேசத்தினுடைய புனித எலிசபெத்தானவருடைய வாழ்வு நம்முடைய வாழ்விற்கான ஒரு உதாரணம். செல்வம் இருந்தாலும், வளமோடு வாழ்ந்தாலும், வளமின்றி இருந்தாலும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக ஏழை எளியவர்களுக்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழத்தான் இந்த புனிதை நமக்கு அழைப்பு விடுக்கிறாள். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எரிக்கோ பகுதியில் சென்று கொண்டிருந்த நேரத்துல வழியோரத்தில் இருந்த ஒரு பார்வையற்றவர் இயேசுவனுடைய வருகையை அறிந்து இயேசுவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமையும் என்று உரக்க கத்துகிறார். அருகில் இருந்தவர்கள் இவருடைய இந்த உரக்க கத்துகிறதை அடக்க முயற்சி செய்கிறார்கள். இருந்தாலும் இன்னும் தன்னுடைய குரலை உயர்த்தி, தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும் என்று இன்னும் உரக்க கத்தியதால் ஆண்டவருடைய கவனம் இவர் பக்கம் திரும்புகிறது. இவரிடத்துல நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்ற கேட்ட கேள்விக்கு, ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் அப்படி என்கிற அந்த வார்த்தைகளை கேட்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருடைய நம்பிக்கையை மெச்சி, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது அப்படி என்று பார்வையை அவருக்கு திரும்ப கொடுத்தார் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, துன்பங்கள் நிறைந்த, குழப்பங்கள் நிறைந்த, எதிர்நோக்கற்ற ஒரு கால சூழலில் இந்த பார்வையற்ற மனிதரை போல நாமும் இந்த உலகத்துல அமர்ந்திருக்கலாம். இயேசுனுடைய பிரசன்னம் நம்மை கடந்து செல்கிற நேரத்துல இயேசுனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாய்விட்டு ஜெபத்துல இறை வேண்டலில் நமக்கான உதவிகளை கேட்கிற நேரத்துல இறைவன் தன்னுடைய கவனத்தை நம் மீது திருப்புவார். நம்முடைய வேண்டல்களுக்கு அவர் பதிலளிப்பார் என்கிற முதல் செய்தியைத்தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2வது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ என்னுடைய ஆற்றலினால் உன்னை நான் குணப்படுத்துகிறேன் என்று கூறவில்லை. மாறாக உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, ஒரு சில காரியங்களை, ஒரு சில ஜெபங்களை இறைவன் நமக்கு கொடுப்பதற்கு சித்தமாக இல்லாவிட்டாலும் தொடர் ஜெபம், நம்பிக்கையோடு கூடிய ஒரு ஜெபம், எதிர்நோக்கோடு கூடிய ஒரு ஜெபம் இறைவனுடைய சித்தத்தை கூட நமக்காக மாற்றி அமைக்கும் என்பதற்கான சான்றுதான் இந்த நிகழ்வு. சமீபத்துல ஒரு செய்தி ஒன்று வாசித்தேன். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொது விழாவிற்கு சென்று கொண்டிருந்த நேரத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு தந்தையினுடைய தோள் மீது அமர்ந்திருந்த ஒரு சுட்டி குழந்தை மு.க. ஸ்டாலின் காரில் அமர்கிற நேரத்துல ஸ்டாலின் தாத்தா, ஸ்டாலின் தாத்தா என்று உரக்க கத்துகிறார். இதை வீடியோவிலே இருக்கிறது, நீங்க யூடியூப், வாட்ஸ்அப்லாம் நீங்க பார்க்கலாம். உள்ளே சென்ற முதல்வர் அவர்கள் திரும்பி பார்த்து, யார் தன்னை ஸ்டாலின் தாத்தா, டாட்டா டாட்டா என்று சொல்லுகிற நேரத்துல அவர் திரும்பி பார்த்து, யார் அந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன வேணும் என்று கேளுங்கள் என்று அரசு அலுவலர்களிடத்துல அவர் சொல்லி அனுப்புகிறார்.
பிறகு அவர்கள் விசாரித்த பிறகுதான் அந்த குழந்தை ஒரு சாதாரண ஏழை குடும்பத்து குழந்தை. அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுகிறவர், படிப்பதற்கும் வசதி இல்லை, அவர்கள் இருப்பதற்குமான இருப்பிடம் இல்லை. அந்த குழந்தையினுடைய ஒரு ஏக்க குரல் முதல்வருடைய காதுக்கு எட்டியதால அந்த குழந்தைக்கு படிப்பதற்கான வசதியையும், அவர்களுக்கான தமிழக வீட்டு வசதி கழகத்தின் சார்பாக ஒரு வீடும், அவருடைய ஒரு தந்தைக்கு ஒரு ஆட்டோவும் கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியிருக்கிறார் தமிழக முதல்வர். இந்த செய்தி ஏதோ கட்சிக்கு ஓட்டு கேட்பதற்காக அல்ல, அல்லது அவரை பற்றி புகழ்ந்து பேசுவதற்காக அல்ல. ஒரு சாதாரண மனிதர், நம்மை போல இருக்கிற ஒரு மனிதர், அதிகாரம் இருப்பவரிடத்துல ஒரு குழந்தையினுடைய ஏக்க குரல் இப்படியான ஒரு உதவியை பெற்று தரும் என்றால், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் பேராட்சியாளராக இருக்கிற, அரசர்களுக்கெல்லாம் பேரரசராக இருக்கிற நம்முடைய கடவுளிடத்துல நம்பிக்கையோடு கூக்குரலிட்டு ஜெபிக்கிற நேரத்துல நம்முடைய குரலையும் கேட்பார், நமக்கும் ஆசி வழங்குவார் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே நம்பிக்கையோடு ஜெபிப்போம், விடாமுயற்சியோடு ஜெபிப்போம், எதிர்நோக்கோடு ஜெபிப்போம், குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.